ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுறேன். அண்ணாச்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொடுமுடியாற்று பாசனத்திலிருந்து இன்று முதல் வருகிற அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு கொடுமுடியாறு அணையிலிருந்து வள்ளியூரான் கால்வாய், படலையார் கால்வாய், ஆத்துக்கால் ஆகிய 3 பாசன கால்வாய் வழியாக பாசனம் வருகின்ற 2548 ஏக்கர் 94 சென்ட் நிலத்தில் கார் சாகுபடிக்காக இந்த தண்ணீரை திறப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விவசாயிகளுக்கு இப்போது சாரல் மழை, தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு சீராக பெய்து கொண்டிருப்பதால் இந்த அணையினுடைய மொத்த நீர்மட்டமான 52 அடிக்கு 51 அடிகள் பெருகியிருக்கின்றன. 150 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக இந்த 3 கால்வாய்களுக்கும் இன்று முதல் 50 கனஅடி தண்ணீர் தான் திறப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் வருங்காலங்களில் இந்த அணைக்கு நீர்மட்டம் வரவேண்டிய தண்ணீரினுடைய அளவு அதிகரிக்குமானால் வடமலையான் கால்வாயிலும் 100 கனஅடி தண்ணீர் திறந்துவிட்டு வடமலையான் கால்வாய் மூலம் 3231 ஏக்கர் 97 சென்ட் நிலம் பாசன நிலம் இருக்கின்றது. தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து இதுபோல் இருக்குமானால் அந்த கால்வாய்க்கு தண்ணீர் திறந்து விடுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இப்போது திறந்திருக்கின்ற வள்ளியூரான் கால், படலையார் கால், ஆத்துக்காலில் உள்ள 8 குளங்கள் ஓரளவுக்கு பெருகி வருகின்றன. ஓரளவுக்கு இந்த குளங்கள் நிரம்பிவிட்டாலே மீதி இருக்கக்கூடிய 36 குளங்களும் பெறுவதற்கு நிச்சயமாக தண்ணீர் திறந்து விடப்படும். இதன் மூலம் நாங்குநேரி தாலுகாவில் உள்ள 6 கிராமங்களும் அதுபோல் ராதாபுரம் தாலுகாவில் உள்ள 10 கிராமங்களும் முழுமையாக பயனடையும். காலையில் தான் தொலைக்காட்சியிலையும் பார்த்தேன். நெடுந்தீவு வரை தான் போய் மீன் பிடிக்க சென்றிருக்காங்க பாம்பனை சேர்ந்த மீனவர்கள். அவர்கள் 4 நாட்டுப்படகுகள் தான் சென்றிருக்கின்றார்கள். 25 பேர்களை அவர்கள் அத்துமீறி வந்து கைது செய்திருக்கின்றார்கள். இந்த போக்கு நம்முடைய இந்தியாங்கிற ஒரு வலுவான கட்டமைப்பு உள்ள நாடு நம்ம நாடு. சாதாரண மீனவர்கள் கூட, அதுவும் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் வேண்டுமென்றே அத்துமீறி நம்முடைய மீனவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது மட்டுமல்ல, ஏற்கனவே கடந்த காலங்களில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு முன்னால் வரை இது போன்ற சம்பவங்கள் நடந்தாலும் கைது செய்துவிட்டு படகுகளை அவர்கள் உடனடியாக விடுவித்து விடார்கள். பல லட்சம் ரூபாய் செலவுள்ள படகுகளை அவர்கள் அப்படியே அங்கே போட்டு அங்கே அது அனைத்தும் பழுதாகி டஸ்ட்ராய் ஆகி போகின்றது. ஆகவே இந்த அளவுக்கு இடையூறு செய்த பிறகும் நம்முடைய ஒன்றிய அரசு, நம்முடைய தமிழக அரசு பல முறை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீனவர்களுக்காக பாரத பிரதமரிடமோ வெளியுறவுத்துறை அமைச்சரிடமோ பல முறை மனு எழுதி கொடுத்தாலும் சரிதான், அதற்கு என்ன என்று கூட அவர்கள் பரிசீலிப்பதில்லை, பதில் சொல்வதில்லை. நிச்சயமாக ஒரு முதல்வர் அந்த நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி எழுதும்போது அதற்காக ஒரு முடிவு செய்ய வேண்டும். 10 ஆண்டு காலமாக என்ன நிலைப்பாடோ அதுதான் 11ஆவது ஆண்டிலையும் தொடர்ந்து மீனவர்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த அநீதியை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அதுவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், அவர் கூட என்ன பிரச்சனை என்பதை அவர்களை அழைத்தாலே வந்து விடுவார்கள். டெல்லியில் வைத்து மீனவர்கள், அதேபோல் தமிழக அரசு மீன்வளத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், ஒன்றிய அரசில் உள்ள அது போன்ற வெளியுறவுத்துறை, அந்த மீன்வளத்துறையை எல்லாம் அழைத்து ஒரு இலங்கையையும் அழைத்து ஒரு முக்கிய முடிவெடுத்து என்ன செய்ய வேண்டும், மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கலாம். கச்சத்தீவுக்கு தாண்டி சென்றால் மட்டும்தான் இதுவரை பிடித்தார்கள். அதுவும் நாட்டு படகை நம்முடைய
இதுவரை பிடிப்பதில்லை நாட்டுப்படகு மீனவர்களை. இன்றுதான் அதையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் என்ன நோக்கம் என்றே தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக ஒன்றிய அரசு தலையிட வேண்டும். கண்டிப்பாக தலையிட்டால்தான் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும்.